நமः பார்வதி பதயே. ஹர ஹர மகாதேவ. ஆதிபராசக்தி மாதா கி ஜெய். சத்குரு சுவாமினஹ ஜெய். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः. குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் பிழஜே பவரோகிணாம் நிதயே சர்வவித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. நம்மளுடைய பாரத தேசத்தில் எத்தனையோ மகான்கள் அவதார புருஷர்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. ராகவேந்திர சுவாமி, ஆதிசங்கர பகவத் பாதாள், போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், சதாசிவ பிரம்மேந்திராள், ரமண மகரிஷி, ஸ்ரீ அரவிந்தர், இது மாதிரி அநேக விதமான மகான்கள் அவதாரம் பண்ணியிருக்கா. இவாளோட சுவாமி யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய மகானும் அவதாரம் பண்ணியிருக்கார். அந்த யோகிராம் சுரத்குமார் மகாராஜுடைய இன்னைக்கு இங்கிலீஷ் தேதி பிரகாரம் பிறந்த நாள். இவர் யாரு, இவருடைய சரித்திரங்கள் என்ன அப்படின்னாக்க, சுவாமி யோகிராம் சுரத்குமார் வாரணாசிக்கு பக்கத்தில் நார்தாரா அப்படின்னு ஒரு ஊரில் டிசம்பர் 1 1918 ஆண்டு தமிழ் வருஷத்தில் காலயுக்தி வருஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷத்தில் கார்த்திகை 11 சுவாதி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இவர் அவதாரம் பண்ணார். கரெக்டாக இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 1 இன்னைக்கு அவருடைய தேதி பிரகாரம் பிறந்த நாள். அவருடைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இன்னைக்கு கேட்டை நட்சத்திர பிறந்த நாள் 4 நாள் முன்னாடியாக எடுத்து இன்னைக்கு கேட்ட நட்சத்திரம். இன்னைக்கு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு. அவர் யார் அப்படின்னாக்க, ராம் தத் குவார் குசும் தேவி அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதிகளுக்கு 2வது மகனாக பிறந்தார். இந்த தம்பதிகளுக்கு 2வது மகனாக பிறந்து இவருக்கு 2 சகோதரன், மரைக்கன் குவார் அப்புறம் ராம்தஹின் குவார் அப்படின்னு 2 சகோதரர். இவருடைய குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால்யத்திலேயே பல மகான்களையும் பல யோகிகளையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. பால்யத்திலேயே இயற்கையிலேயே இந்த யோகாபியாசத்துக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு சின்ன வயசுலேயே இது மாதிரி சன்னியாசிகளை பார்த்தா போய் நமஸ்காரம் பண்ணிட்டு அவளோட ஸ்நேகத்தோடு இருந்து அவள்கிட்ட 4 வார்த்தை பிரியமாக பேசி இப்படிலாம் பண்ணக்கூடியவர். இப்படி இருக்கும் பொழுது காசியில், வாரணாசிக்கு பக்கத்தில் தானே நார்தாராங்கிற க்ஷேத்திரம், காசியில் கங்கை ஓடுறதுனால இந்த கங்கையோட ஆற்றங்கரையில் போய் எப்போ பார்த்தாலும் இப்படியே நடந்துட்டு வருவர், கங்கா ஸ்நானம் பண்ணுவர், அங்கேயே இருப்பார், அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார். குடிசையில் வாழற யோகிகளை சன்னியாசிகளை பார்த்து போய் தரிசனம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வருவர். இப்படி வரும்பொழுது இவர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே வரும்பொழுது, என்னதான் குடும்ப வாழ்க்கையில் அப்பா அம்மா அண்ணாக்கள் தம்பிகளோட இருந்து இவர் இருந்தாலும் இவருடைய தேடல், ஆன்மீக தேடல் அப்படிங்கிறது ஒரு குருவை நோக்கி தேடிண்டே இருக்க. இதில் ஆன்மீக பசின்னு சொல்கிறது. நமக்கு ஜலம் குடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னாக்க, இந்த ஜலம் குடிக்கிற பரியந்தம் நம்மளுடைய சிந்தனையில் எதுவுமே ஓடாது. பக்கத்தில் இருக்கிறவா சார் சௌக்கியமா அப்படின்னு கேட்டாக்க ஜலம் குடிக்கிற பரியந்தம் சௌக்கியம்னு சொல்லணுங்கிற எண்ணமே வராது. ஏன்னா நம்மளுடைய மனசு ஜலத்தை தேடி போயிட்டே இருக்கு. அது மாதிரி சுவாமி யோகிராம் சுரத்குமாருக்கு ஆன்மீக பசி இன்னும் விருத்தியாகி ஒரு குருவை தேடி அலையணும் அப்படின்னு அவர் பாடகை தேடிண்டே வரார். அப்படி வரும்பொழுது ஸ்ரீ அரவிந்தருடைய ஆசிரமத்துக்கும் ஸ்ரீ ரமண மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கும் அடிக்கடி அவளை தரிசனம் பண்ணி அவளுக்கு நமஸ்காரம் பண்ணி ஞான யோகத்தையும் தபஸையும் அவர் கத்துண்டார். ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட ஞானத்தையும் ரமண மகரிஷி கிட்ட தபஸையும்
சுவாமி ராமதாசர் அப்படின்னு அவருடைய இன்னொரு குரு, அவர்கிட்ட பக்தி நெறியும் கேட்டு ஒரு தெளிவு கிடைச்சது அவருக்கு. அவருடைய குரு ராமதாசர் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட இருந்து ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை தீட்சையா எடுத்துட்டு சுவாமி யோகிராம் சுரத்குமார் சித்தியாகர பர்யந்தம் இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருந்தார். 1952 59 பர்யந்தம் இந்தியா ஃபுல்லாக அவர் சுற்றியிருக்கார். கடைசியாக 59 ஸ்மரணான் முக்தே தருணாச்சலேஸ்வரவ் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு வந்தார். ஆரம்ப காலத்தில் தான் ஒரு யோகி அப்படின்னு யார்கிட்டையுமே சொல்லிக்கல. ஏன் அப்படின்னாக்க, யார்கிட்ட ஞானம் இருக்கோ, யார்கிட்ட தபஸ் இருக்கோ, அவள் நான் தபஸ்வின்னு சொல்லிக்கவே மாட்டாள். அவள் மௌனமாகவே இருப்பா. அவள் சொல்கிற பர்யந்தம் இப்படி ஒரு மகானா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் சுவாமி யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறவரும் இருந்தார் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்தில். அவர் எப்போ பார்த்தாலும் கையில் விசிறி வச்சுருப்பார். அதனால் அவருக்கு விசிறி சாமியார்னு ஒரு பேர் உண்டு. அதுக்கப்புறம் சுருட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சுருட்டு இப்போ பார்த்தாலும் பிடிச்சுட்டே இருப்பார். அதனால சுருட்டு சாமியார் அப்படின்னு சொல்லுவாள். திருவண்ணாமலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரர் மாதிரி தான் இருப்பார். ஆனால் பரம யோகி அவர். அப்புறம் திருவண்ணாமலை கோவிலுக்கு பக்கத்தில் சன்னதி தெருவில் ஒரு சின்ன வீட்டில் தங்கறதுக்கு நிறைய பேர் உபகாரங்கள்லாம் பண்ணினா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவளுடைய சிஷ்யாலாம், சிஷ்ய பரம்பரைங்கிறது விருத்தியாச்சு. அவளுடைய வற்புறுத்தினால சுவாமி இப்படி இருக்கக்கூடாது, குருஜி இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு அவள்லாம் அங்கே அக்ரஹாரம் கொல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அவருக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டி கொடுத்து அங்கே அவளை தங்க வச்சு, அவர் முக்தி ஆற பர்யந்தம் வரக்கூடிய பக்தாளுக்கு பக்தியை பற்றியும் தபஸை பற்றியும் ஞானத்தை பற்றியும் முக்தி அடையிறத பற்றியும் தன்னுடைய பக்தாளுக்கு எப்போ பார்த்தாலும் உபதேசம் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்னு அவருடைய சரித்திரம். அந்தர்முக சமாராத்திய பகிர்முக சுதுர்லபா அப்படின்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் ஒரு நாமாவளி. மகாபிரிவா என்னும் சொல்லக்கூடிய காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு இடத்துல பகிர்முக சுதுர்லபாயை நமஹா அப்படிங்கிற நாமாவளிக்கு உபன்யாசம் பண்ணும் பொழுது, சொற்பொழிவு ஆற்றும் பொழுது, பகிர்முக சுதுர்லபாயை நமஹா அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அங்கே ஒரு தூணுக்கு பின்னாடி ஒருத்தர் நிற்கிறார், அதோ அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னவர். அந்த தூணுக்கு பின்னாடி நின்னது யார் அப்படின்னாக்கா சுவாமி யோகிராம் சுரத்குமார் தான் அப்படின்னு யோகிராம் சுரத்குமாரை பற்றி மகா சுவாமிகள் சொல்லும் பொழுது பகிர்முக சுதுர்லபாயை நமஹா அந்தர்முக சமாராத்யாயை நமஹா அப்படிங்கிற 2 நாமாவளிக்கு உபன்யாசம் பண்ணும் பொழுது இவரை எடுத்துக்காட்டாக அவர் சொல்லுவார் அப்படின்னு தெய்வத்தின் குரல்லையும் விசேஷமாக போட்டிருப்பார். அவருடைய அவதார தினம் இங்கிலீஷ் பிறந்த நாள் அன்று நாம் எல்லோரும் அவருடைய நாமாவளியை சாண்ட் பண்ணணும், இடைவிடாது ஜபம் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ ஒரு சின்ன வீடியோவாக போடுறோம். தியாயேத் பராமம்பிகாம் அப்படிங்கிற யூடியூப் சேனலில், நம்மளுடைய சேனலில் அது இப்போது வரும். சாயந்தரம் விளக்கேற்றினதுக்கப்புறம் அவரவர் வீட்டிலிருந்து சுவாமி யோகிராம் சுரத்குமாரை நினைத்து ஒரு 10 நிமிஷம் இந்த மந்திரத்தை ஜபம் செய்து சுவாமி யோகிராம் சுரத்குமாருடைய கிருபைக்கு பாத்திரமாகணும்னு நானும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார்
योगिराम सूरत कुमार जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरुराया। योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार, योगिराम सूरत कुमार जय गुरुराया। स्वामी योगिराम सूरत कुमार महाराज की जय। नमः पार्वती पतये। हर हर महादेव। आदिपराशक्ति माता की जय। सद्गुरु स्वामिनः जय।